மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். வணக்கம் சார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கும் சகோதர அவர்களுக்கும் வணக்கம். கட்சியிலிருந்து விலகியவர்கள், விலக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து செயல்பட்டாதான் திமுகவை வீழ்த்த முடியும்ட்டு நேற்று சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பல முறை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க அவங்க. ஏன்னா மீண்டும் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு போராடினாதான் இங்க ஆட்சியை பிடிக்க முடியும், எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் கண்ட கனவை நிறைவேற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க சார், மீண்டும் இந்த அழைப்பு மீண்டும் இந்த ஒன்றிணையத்துக்கான எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான அழைப்பா அதை எடுத்துக்கலாம்? இல்ல, ஒரு விஷயம் தம்பி, நீங்க ஊடகவியலாளர், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் கூட அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக கருதாமல் நாங்களும் திமுகவும் தான் எதிரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். அதே போல மாட்டுக்கும் மனிதனுக்கும் காட்டுக்கும் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார் திரு சீமான் அவர்கள். இந்த சூழ்நிலையில ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்டி கட்டி போறது கூட அச்சப்படுகிறார்கள் தொண்டர்கள். என்ன காரணம் அப்படின்னா, அணி பிரிந்து கிடக்கிறது. இப்ப நான் வேட்டி கட்டி, என்ன தெரியும், உலகத்துக்கே தெரியும், நான் சின்னம்மாவுடைய ஆதரவாளர், அதிமுகன்னு சொல்லுவாங்க. என்னை தவிர்த்து ஒரு நபர் போறாருன்னா, நீ ஓபிஎஸ் அணியா இல்ல இபிஎஸ் அணியா அல்லது தினகரன் அணியா அல்லது சின்னம்மா அணியா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு அதிமுக இருக்கு. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த சூழ்நிலை என்பது இது ஒரு இறுதிக்கட்டம். வருகின்ற தேர்தல் அதிமுக இருக்குமா இல்லையா, இல்லாமல் போய்விடுமா என்ற ஒரு தருணத்துல நிக்குது. இந்த தருணத்துல சின்னம்மா, இது நாள் வரைக்கும் சின்னம்மா அவங்க இந்த இயக்கம் இந்த நிலைக்கு வர காரணம் யார், இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யார் என்று இதுவரைக்கும் யாரையும் பழிச்சு பேச சின்னம்மா அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் எத்தனை விஷயங்களை பேசியிருப்பாங்க. சின்னம்மாவுக்கும் சசிகலா அம்மையாருக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சசிகலா அவங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு ஊழியராக இருந்தார், ஒரு அதிமுக உறுப்பினரே கிடையாதுன்னு கடந்த காலத்துல சொன்னாங்க. ஆனா இப்போ சசிகலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரு மீதும் எனக்கு எந்த கோபமோ வருத்தமோ கிடையாது, கழகத்துல மீண்டும் ஒன்றிணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் அவங்க ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க, எந்த நிபந்தனையும் இன்றி அதிமுக எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கிறாங்க. சசிகலா அவர்களும் மீண்டும் இந்த மாதிரி கேட்பது என்ன சொல்றது, எப்படியாச்சும் மீண்டும் அதிமுகவுல சேரணும். அப்படி சேர்ந்தாலுமே இப்ப இருக்கக்கூடிய நீங்க சொல்றீங்க அதிமுக இல்லாம போயிடும். ஆனா இப்ப எதிர்கட்சியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சு அவர் ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு இருக்காரு. பிஜேபியுடன் கூட்டணியில் இருக்காங்க. ஏன்னா இந்த 2027 நாங்க கண்டிப்பா ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி கண்டிப்பா அதிமுக மீண்டும் மக்கள் ஆட்சியில் அமர்த்துவாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான தேர்தலுக்காக தான் இந்த கூட்டணியும் அமைச்சிருக்கோம் அப்படின்ற வரைக்கும் சொல்றாரு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இவங்க என் மேல எனக்கு யார் மேல எந்த கோபமோ வருத்தமோ இல்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் இவங்க ஒரு என்ன சொல்றது, இவங்க இன்னும் நேரடியே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரிசையை வெளியிடாத தவிர்த்து இவங்க சைட்ல இருந்து ஒரு ஆதரவு போய் எடப்பாடி பழனிசாமி அவங்களால ஒரு பேச்சுவார்த்தையோ இல்ல ஒரு அதற்கான ஒரு முன்னெடுப்போ அது மாதிரி எதுவுமே பண்ணலையே. தம்பி, உங்களுக்கு இந்த கடந்த கால வாழ்க்கை புரியும் நினைக்கிறேன். இந்த அதிமுக பிளவுபட்ட பிறகு என்ன சூழ்நிலை நடந்திருக்கிறது. சின்னம்மா அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அரியணையில் அமர வைத்து, இது என்னுடைய கூட இருந்த சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு சென்று தண்டனை அணிவித்து விட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு திமுக எடுத்து நடத்திய அந்த வழக்கை தண்டனையாக்கினாங்க. அந்த தண்டனையும் கழிச்சு வெளிவந்தும் கூட இது நாள் வரைக்கும் கட்சியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று இரட்டையிலை சின்னத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடாது அந்த எண்ணத்தினாலதான் எதிர்கட்சி தலைவரானாரு எடப்பாடி பழனிசாமி. அது நாடறிஞ்ச விஷயம். அன்னைக்கு எனக்கு இவ்வளவு ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்க. நான் அம்மாவுடைய சமாதிக்கு போக முடியாது, அலுவலகத்துக்கு போக முடியாது, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலர் நான் தான் அப்படின்னு போய் அன்னைக்கு இரட்டையிலை சின்னத்துக்கு எதிராக வேலை பார்த்திருந்தா அதிமுகவுடைய எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்க முடியாது, பொதுச்செயலர் இருந்திருக்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு தாயுள்ளம் கொண்டு பிள்ளைகள் தவறான பாதைக்கு போறாங்க,
அதை பக்குவத்தோடு அன்போடு அரவணைப்போடு தான் அதை திருத்தணும். அதிரடி நடவடிக்கை பண்றது இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை. ஒரு விஷயம் தம்பி நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அதிமுக என்பது வந்து ஒரு வாரிசு அரசியல் கிடையாது. இது ஒரு நாங்கள்லாம் ஒட்டுமொத்த தமிழகத்தில் கூடிய அத்துணை பேருமே ஒரு குடும்பமாக, இது ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம். திமுக போல ஒரு குடும்ப கட்சி அல்ல அது. அப்படின்ற போது சின்னம்மா இன்னும் வந்து சரி என்னதான் நடக்குன்னு பார்ப்போம்னு பொறுமையா இருந்தாங்க. அவங்களும் வந்து மக்கள் பயணம் போனாங்க, அதே போல புரட்சி பயணம் போனாங்க. எங்கு சென்றாலும் தண்ணி எழுச்சியாக தொண்டர்கள் வந்தாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, ஊடகத்துல காமிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க. அதுல ஒரு சில ஊடகங்கள் காமிக்காம மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன கேட்கிறேன்னா, உங்ககிட்ட உங்க வழியாக உங்க வாயிலாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்ன கோரிக்கைன்னா, சரி 4.5 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி அரியணையில் இருந்தீர்கள், அதிகாரத்தில் இருந்தீர்கள். சரி, சின்னம்மாவை கட்சியை விட்டு நீக்கியாச்சு, திரு தினகரனை கட்சியை விட்டு நீக்கியாச்சு. சரி, ஓபிஎஸ் அவர்களோடு சமரசம் செய்து கொண்டீர்கள். சமரசம் செய்த பிறகு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அதிமுக பைலாவில் இருக்கா தம்பி? இருக்கா? சரி, அது மிகப்பெரிய தவறு. தொண்டர்களுடைய எரிச்சலுக்கு எப்படி உண்டானாங்க இவங்க ரெண்டு பேருமே? திரு எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்களுடைய எரிச்சல் எப்படி வந்துச்சுன்னா, கட்சியோட சட்டத்திட்டங்களே இல்லாத ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வராங்க இவங்க சுயநலத்துக்காக. சரி, சின்னம்மா அவங்க இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அதிரடி நடவடிக்கை பண்ண தெரியாதா? ஒரு மாநாடு நடத்த தெரியாதா? இல்ல அந்த அலுவலகத்துல பிரச்சனை பண்ணி ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சனை பண்ண மாதிரி சின்னம்மா அவர்கள் பிரச்சனை பண்ண தெரியாதா? ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு அன்று இதே போல முன்னாள் அமைச்சர்கள் அம்மா அவர்களுக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுத்தாங்கன்னு தெரியும். அன்னைக்கு இந்த மன்னார்குடி குடும்பம் தான் அரவணைப்பாக இருந்து பாதுகாத்த குடும்பம். அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி திமுக அதிகாரத்தில் இருந்தாங்க அன்னைக்கு திமுக உடைய இடைஞ்சலுக்கும் பாதுகாப்பா இருந்து அரவணைத்த ஒரு குடும்பம் தான் சின்னம்மா குடும்பம். அப்படிப்பட்ட சின்னம்மா அவங்க வந்து பயமா அவங்களுக்கு இல்ல மாநாடு நடத்த பயமா? அது அல்ல, இது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல நீங்க சொல்றீங்க சார். ஆனால் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு நிர்வாகிகள் நியமிச்சு அது ஒரு ஆர்கனைசேஷனா கொண்டு போயிட்டு இருக்காரு. அதே போல ஓபிஎஸ் அவர்களும் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு மாவட்ட செயலர்கள் போட்டிருக்காங்க, எல்லாத்துக்கும் நிர்வாகிகள் நியமிச்சிருக்காரு. ஆனால் திருமதி சசிகலா அவங்க வந்து இன்னும் வந்து அந்த மாதிரி வந்து ஆர்கனைசேஷனா வந்து செட்டப் எதுவும் உருவாக்கல. அதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு அவங்க ஆதரவாளர்களுக்கு என்ன ஒரு அங்கீகாரம்? மீண்டும் இந்த ஓய்வை ஒன்றிணைஞ்சிட்டா நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கீழே என்ன சொல்றது பொதுச் செயலர் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக வந்து தலைமை பொதுச் செயலாளர் இப்ப அவர்தான் இருக்காரு. சிஎம் வேட்பாளராகவும் முன்மொழிஞ்சாங்க. இப்ப போய் உங்களை வந்து கட்சியில சேர்த்தா கண்டிப்பா வந்து மறுபடியும் பொதுச் செயலர் ஆக்குவாங்களா? இல்ல எப்படி இருந்தாலும் நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கீழே பணியாற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதற்கு வந்து இப்போ ஓபிஎஸ் ஆல்ரெடி வந்து என்ன சொல்றது, ஓபிஎஸ் வந்து எந்த நிபந்தனையும் விதிக்கல. அதே போல திருமதி சசிகலா அவர்களும் போயிட்டு எந்த நிபந்தனையும் இல்லாமல் என்ன ஒரு பதவி கொடுக்குறாங்களோ அந்த பதவி ஏற்றுக்கிட்டு கட்சியில வந்து பணியாற்றுவாங்களா? அது சாத்தியமா? இல்ல, ஒரு விஷயம் தம்பி நல்ல கேள்வி வச்சிருக்கீங்க. இந்த கேள்விக்கு கண்டிப்பா நான் பதில் சொல்லி ஆகணும். இப்ப அதிமுக பயில என்ன சொல்லுது அப்படின்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருக்கும் பொழுதே அதிமுக உருவான கதை உண்டு, வரலாறு உண்டு. என்ன காரணம்னா, ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் அதிமுக. அந்த திமுகவிலிருந்து விலகி வந்துதான் அதிமுக தன்னை ஒரு ஒரு தொண்டனாக இணைத்துக் கொள்ளுகிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கம், தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அதனாலதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பவர் யாரு கொடுத்திருக்காங்க? பவர் எந்த பவர்னா தலைமையை தீர்மானிக்கக்கூடிய பவர். அந்த பவர் கடைக்கோடி தொண்டன் கொடுத்திருக்காங்க. கடைக்கோடி தொண்டன்னா யாரு? கிளைக்கழக செயலாளர், கிளை பிரதிநிதிகள். அவங்கதான் முடிவெடுக்கணும், அவங்க கையொப்பம் போட்டு கொடுக்கணும், அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வேணும். இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் இருக்கக்கூடிய ஒரு 6 மாசத்துல பதவி போகக்கூடிய எம்எல்ஏக்கள், இவர்கள் எல்லாம் பெரிதல்ல. கொடிபிடிக்கிற தொண்டன், வாக்கு சேகரிக்கக்கூடிய தொண்டன், இவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஒரு இயக்கத்திற்கு. அந்த தொண்டர்கள் தான் இன்று எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய சகோதரர் தான், எங்களுடைய இயக்கத்தினுடைய ஒரு நிர்வாகி தான், முன்னாள் அமைச்சர், அவர் எங்களுக்கு தேவைப்படுகிறார். ஆனால் கட்சியை நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதியும் திறனும் அவருக்கு இல்லை என்பதால் நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று தொடர்ச்சியாக 11 தோல்வியை கொடுத்திருக்கிறாங்க. தோல்விதான். அதை தாண்டி இப்போ வந்து எதிர்கட்சியா இருக்காங்க. தோல்விதான். இல்ல எதிர்கட்சியா சூழ்நிலையும்
ஒரு இவ்வளவு வழக்குகளை எதிர்கொண்டு கட்சியை வந்து அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காரு. பொதுச் செயலாளர் இன்னைக்கும் தொடர்றாரு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாரு, கூட்டணி அமைக்கிறாரு. கட்சி வந்து ஃபுல் நீதிமன்றம் வந்து அவருக்கு தான் சொல்லி இப்ப அவர் பொதுச் செயலாளர் தொடர்றாரு. இப்படி இருக்கும்போது நீங்க நீங்க ஒன்றிணைன்னு சொல்றீங்க. ஒன்றிணைன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா நிபந்தனையே இல்லாம நாங்க இணையறதுக்கு தயார்ன்றாரு. அவரையே வந்து அவரு காலம் கடந்த செயல்ன்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு டிமாண்ட்ஸ் வச்சுட்டு மீண்டும் ஒன்றிணையலாம், கோபமோ வருத்தமோ கிடையாது, மீண்டும் ஒன்றிணைனா இப்ப அவரு என்ன நினைப்பாரு? கண்டிப்பா நீங்க இப்ப கட்சிக்குள்ள சேர்த்தா அடுத்து நீங்க மீண்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறுபடியும் நீங்க ஒரு ஆதரவாளர்கள் சொல்லி ஒரு கூட்டம் உருவாகும். அது அவருக்கு எதிராகவே முடியும். இவ்வளவு இருக்கும்போது அவர் வந்து உங்களை சேர்த்துப்பாரா? ஃபர்ஸ்ட் நீங்க போய் ஒன்றிணைன்னு தம்பி, இப்ப உங்களோட பேரு முதல்ல எனக்கு தெரியணும். உங்க பேரு சொல்லுங்க தம்பி. பிரபு. பிரபு, தயவு செஞ்சு நான் சொல்றேன், அவர் என்ன எங்களை சேர்த்துக்கிறதா? அவங்க அப்பி விட்டு சொத்தா எங்கிட்ட சேர்த்துக்கிறது? இது எங்களுடைய சொத்துங்க, கடக்கோடி தொண்டனுடைய சொத்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர் என்ன எங்களை சேர்த்துக்கிறது? அவரைத்தான் நாங்க இதுவரைக்கும் சேர்த்துக்கிறாம இருக்கிறோம். நாங்க தான் அவரை இதுவரைக்கும் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக சேர்த்துக் கொள்ளவில்லை. அதனாலதான் தொடர்ச்சியாக தோல்வி. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் என்ன எங்களை சேர்த்துக்கிறது? சொல்றாங்க அவரை விடுங்க, அவர் கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அதுல நிறைய பேர் வந்து திருமதி சசிகலா அவர்களால வந்து சீட்டு வாங்கி தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சவங்களா இருக்காங்க. அத்தனை பேர் இருக்கும்போது எவ்வளவு பேர் வந்து சசிகலா அவர்களுக்கு வந்து சரி அவருக்கு ஆதரவு பண்ணிக்கலாமே, என்ன ஒன்றிணையலாம்னு சொல்றீங்க. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, சரி சசிகலா அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு அவங்களையும் கட்சிக்குள்ள சேருங்கன்னு எத்தனை பேர் வந்து நீங்க சப்போர்ட் பண்றாங்க? யாருமே இல்லை. எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் தான் நிக்கிறாங்க. தம்பி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சியை பொறுத்த அளவுக்கு கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டன் தான் அந்த இயக்கத்தினுடைய ஆணிவேர். இந்த மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்களோ அதுக்கடுத்து மாவட்ட செயலாளர்களோ எப்பொழுதும் நிறமாறக்கூடிய பச்சோந்திகள் அது எல்லா கட்சியிலும் இருக்காங்க. இப்ப தங்கத்தமிழ் செல்வனை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம். உண்மையிலே வந்து டிடிவி தினகரனுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு தளபதி, திடீர்னு திமுக போயிட்டாரு. அதுக்கடுத்து செந்தில் பாலாஜி, இப்படி நிறைய சொல்லலாம். அதனால கடக்கோடி தொண்டை வந்து திசை திரும்பி நிக்கிறான்னு ஒழிச்சு என்ன வரைக்கும் திமுக போகல. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன குழம்பி போய் நிக்கிறான், எம்ம வேட்டி கட்டி வெளியில போக முடியலே எப்படின்னு அசிங்கப்பட்டு குழம்பி போய் நிக்கிறான்னு தொண்டன் இதுவரைக்கும் இயக்கம் மாறவில்லை. ஆக இந்த தொண்டனுடைய மனநிலை என்னன்னா, கட்சி ஒன்றுபட வேண்டும். அம்மாவுக்கு அடுத்தபடியா இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அனைத்து தகுதியும் கொண்டவர் யார் என்றால் புரட்சித்தாய் சின்னம்மா. அவரை தவிர்த்து இந்த இயக்கத்துக்கு தலைமையாக நாங்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த எதிர்ப்பை நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா தேர்தலையும் பதிவு செய்வோம் என்றுதான் 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமியை கொடுத்துட்டு இருக்காங்க. இது வேலை என்ன இல்ல, நீங்க இவ்வளவு விமர்சனங்களையும் முரண்பாடுகளையும் வச்சுக்கிட்டு மீண்டும் ஒன்றிணைகிறது சொல்றது சாத்தியம் சார்? இல்ல, ஒரு விஷயம் தம்பி நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க படிச்சவங்க, நீங்க கேள்வி கேட்பதுக்கென்றே படிச்சவங்க. நாங்க அந்த அளவுக்கு படிக்கல. சாதாரண ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு அரசியல் சார்ந்து போயிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்க இப்படித்தான் இருப்பேன்னா நாங்க பொறுத்து பாக்குறோம். இந்த பல வருஷமா சின்னமா சிறைமீண்டு வந்திருந்து சின்னமா இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எனக்கு துரோகம் செய்து விட்டார், முதுகில் குத்தி விட்டார், இல்ல இந்த சின்னமானால் அடையாளப்பட்ட அத்தனை அமைச்சர்களும் துரோகம் செய்தார், இதுவரைக்கும் யாரையும் சொல்லல. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் வழி தவறி போயிருக்காங்க, தவறான நபர்களால் வழிகாட்டப்பட்டிருக்கிறாங்க. இவங்க மனம் திருந்தி வர வேண்டும் என்றுதான் வெயிட்டிங் பண்ணாங்க. இது இறுதி கட்டம். தேர்தல் வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. சட்டமன்ற தேர்தல். அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் இருக்குமா இல்லையா, இதோட நாசமா போயிருமா என்ற எண்ணத்தோடு தான் பொதுமக்கள் இருக்கிறாங்க. இந்த இயக்கம் ஒண்ணு சேரணும்னா சின்னம்மா தலைமைக்கு வரணும், இந்த இயக்கம் அதிகாரத்துக்கு வரணும், சின்னம்மா தலைமைக்கு வரணும். அதைத்தான் கடக்கோடி இருக்க தொண்டை குரல் கொடுக்குறான். இதை விட்டுட்டு கட்சி எங்கிட்ட இருக்கு, சின்ன எங்கிட்ட இருக்கு, இந்த சின்னத்தை 3வது இடத்துக்கு கொண்டு போயிட்டேடா. இந்த சின்னத்தை 3வது இடம் 4வது இடத்துக்கு போயிடுச்சே. இந்த சின்ன உங்ககிட்ட இருந்து என்ன புண்ணியம்னு கேட்கிறேன் நான். எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கிறேன், இந்த சின்ன உங்ககிட்ட இருந்து என்ன புண்ணியம்னு கேட்கிறேன் நான். தொண்டருடைய ஆதரவு இல்ல, வாக்காளருடைய ஆதரவு இல்ல, பொதுமக்களுடைய ஆதரவு இல்ல, இந்த சின்ன மட்டும் வச்சிருந்தா நீ ஜெயிச்சிருவியா? அதுதான் கேட்கிறேன். அதைத்தான் சின்னம்மாயா எங்களை மாதிரி பேச மாட்டாங்க. அவங்க தாயூர்லாம் கொண்டவங்க. நான் கூட நான் மனம் குதிச்சு பேசுறேன், நான் கடக்கோடி தொண்டை. ஆனா சின்னம்மா என்ன சொல்றாங்க, நல்லதோ கெட்டதோ அனைவரும் ஒன்று சேருவோம், இந்த தீயசக்தி திமுகவை அதிகாரத்திலிருந்து விளக்குவோம், அம்மாவின் ஆட்சி கொண்டு வரும்னு சொல்லும்போது யாராவது முதலமைச்சர் இல்ல சார். நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து திருமதி சசிகலா வந்து அப்பப்போ விடுறாங்க. ஆனா அதுக்கான முன்னெடுப்புல ஏதாச்சும் எடுக்கிறாங்களா? ஒன்றிணையணும், சேரணும், மீண்டும் திமுக வீழ்த்தணும், இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் அறிக்கையே வருது ஓகே, பேசுறது ஓகே. அதை தாண்டி என்ன முன்னெடுப்புகள்? யாராச்சும் ஆதரவாளர்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க. இல்ல பேசுறேன்.
இல்ல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு உண்டான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்க அத்துணை முன்னாள் அமைச்சர்களும் அவங்க அடுத்து அதிகாரத்துக்கு வர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எங்களுடைய நிலை இதை நீடிச்சால், நான் ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விஜய் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதிமுக பத்தியே பேசாத சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு நாங்க வீழ்ச்சி அடைந்திருக்க மாதிரி அவர் நினைக்கிறாரு. அது மாதிரி நாம் தமிழர் ஒரு இயக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப இத்தனை இயக்கங்கள் தமிழ்நாட்டுல பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில எங்களுடைய இயக்கம் அணிபிரிஞ்சு கிடந்தா யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். அந்த திமுக அந்த லாபத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அதுதான் மக்களுடைய எண்ணம், தொண்டருடைய எண்ணம். அதைத்தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி கம்பெனியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் இன்னால் எம்எல்ஏக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்து நம்ம எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா கட்சி ஒன்று பெற வேண்டும். கட்சி ஒன்றுபட்டால் யாரோட தலைமை வேண்டும்? சின்னம்மா தலைமை வேண்டும். ஏன்னா சின்னம்மா தலைமை வந்தா எல்லாரும் வந்துருவாங்க. நல்லா புரிஞ்சு, அவங்க பொதுவான ஒரு மனுஷி தம்பி. இப்ப ஓபிஎஸ் அண்ணன் இருக்காருன்னா 3 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டது யாருனால? சின்னம்மானால. அண்ணன் எடப்பாடி யாருனால? அப்ப எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை சின்னம்மா மேல எல்லாருக்கும் உண்டு. எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க சார். இப்போ ஒருத்தர் கட்சியை டேக் ஓவர் பண்ணிட்டாரு, பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு, சிஎம் கேண்டிடேட்டா இருக்காரு, அவர் முதலமைச்சர் பதவியில் இருந்துட்டாரு. இப்படி இருக்கும்போது அவங்கதான் அவங்க கட்சி ஒன்றிணைக்கணும். அது கட்சி ஒன்றிணைஞ்சா அவங்கள மீண்டும் பொதுச் செயலாளராகி பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தருவாங்கன்னு சொன்னா, இத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல, வேற யாரா இருந்தாலும், ஏன்னா நான் பவர்ல உட்காந்துட்டேன், கட்சியை டேக் ஓவர் பண்ணிட்டேன், அவங்க சேர்ந்து அவங்க பதவி கொடுக்கறதுக்கு நான் எதுக்கு இருக்கேன்? இது இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்காரு சார். இல்ல கட்சியோட முகமாக மாறிட்டாரு. இப்ப அதை வச்சு அவரை முன்னிலைப்படுத்தி இருக்கலாம் சார், இருக்கலாம். அது முதலமைச்சராக இருந்தார். அது தமிழக வாக்காளர்களும் அதிமுக தொண்டர்களும் அவருக்காக ஓட்டு போடலாமா, அவங்களுக்காக ஓட்டு போட்டாங்க. ஒரு நம்பிக்கையாக ஒரு மனிதனாக இருப்பார். அதுக்கு அடுத்தபடியா கொங்கு மண்டல மக்களுக்கு, அந்த கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு ஒரு வரலாறை கொடுப்போம்னு சின்னம்மா அவங்களுக்கு பதிவுகள். ஏன்னா அதிமுக முக்கோணத்தூர் கட்சின்னு ஒரு திமுகவுடைய பிரமுகர் பேசக்கூடிய அந்த டயத்துல ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு கவுண்டர் இன சமுதாய ஒரு பிரதிநிதிக்கு ஒரு முதலமைச்சர் பதவியை கொடுப்போம்னு கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய விஷயம். அதை அந்த மக்கள் உணர்றாங்க. எந்த மக்கள்? அந்த எடப்பாடி பழனிசாமியோட சமுதாய மக்கள் உணர்றாங்க. சின்னம்மாவை பற்றி, சின்னம்மாவோட நல்ல எண்ணத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் உணர வேண்டும். இது உங்களுக்கு வாக்களித்த வாக்கு, அம்மா உங்களுக்கு வாக்களித்த வாக்கு, நீங்க முதலமைச்சர் இருந்தீங்க, சின்னம்மா அவர்களால் முதலமைச்சர் இருந்தீங்க. அதே போல இரட்டையிலை சின்னத்துக்கு வாக்களித்த வாக்குதான் நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்க. ஆனா நீங்க ஒரு சுயேட்சை சின்னத்துல நின்று எதிர்கட்சி தலைவரா உங்களுடைய தொகுதியில நீங்க எம்எல்ஏ ஆக முடியுமா? சவால் விடுறேன் நான் ஐபிசி தமிழ் வாயிலாக. ஒரு சுயேட்சை சின்னத்துல நின்று அன்று, ஒரு நிமிஷம் என்ன பேச வேணுங்க, அன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு கட்சியில குழப்பம் இது போன்ற குழப்பம் ஏற்படுது. அன்றைக்கு ஜானகி அம்மையார் அதிகாரத்தில் இருக்கிறார், ஜெயலலிதா அம்மையார் புறக்கணிக்கப்படுகிறார். அன்று ஜெயலலிதா அம்மையோட யார் இருக்காங்க? சின்னம்மா இருக்கிறாங்க, சின்னம்மா குடும்பம் இருக்காங்க, ஐயா நடராஜன் இருக்காரு. அன்னைக்கு ஒரு சுயேட்சை சின்னத்தில் தனது எதிர்கட்சி தலைவராக தன்னை நிரூபித்தார் அம்மா அவங்க. அதுக்கு முழு காரணம் யாரு? சின்னம்மா குடும்பம். ஆனா அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயேட்சை சின்னத்துல நிரூபிச்ச எதிர்கட்சிய தலைவரானா அவர் உண்மையில ஆளுமையுள்ள தலைவர்னு சொல்லிடலாம். நீ ரெட்டலை சின்னம் அது எங்க சின்னம்டா? அது ஒப்ப விட்டு சின்னமான்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இரட்டையிலை சின்னம் அதிமுக என்ற இயக்கம் இது கடக்கோடி தொண்டனுடைய இயக்கம். எடப்பாடி பழனிசாமி அப்பை விட்டு சொத்து கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறீங்க, இவ்வளவு ஒரு முரண்பாடு வச்சுட்டு அதை மீண்டும் கேட்கிறேன். இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கீங்க, மீண்டும் ஒன்றிணைங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரங்கட்ட வேலையை தான் உங்க சைடுல, உங்க தரப்புல இருந்து பண்ணுவீங்க. அதற்கு அவர் எப்படி தெரிஞ்சே ஒருத்தங்க போய் குடியில் விழுற மாதிரி தம்பி ஒரே விஷயம் தம்பி, இது எங்களோட ஆரம்பத்தில் சொல்லிட்டு, இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை, இது அண்ணன் தம்பி பிரச்சனை, அப்படிதான் நாங்க சண்டை போட்டுக்கிறோம், அடிச்சுக்கிறோம். ஆனா ஒரே விஷயம், தாய் சொல்ல கேளுடான்னு சொல்றோம். திரு சகோதரர்களுக்கு அண்ணன் ஓபிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, அண்ணன் இபிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, தாய் சொல்ல கேளுங்க, தாய் சொல்ல தட்டாதான்னு கேட்கிறோம் நாங்க. தாய் சொல்ல தட்ட நீ நாசமா தானே ஓப்பற. ஒரே கேள்வி, நீங்க மீண்டும் ஒன்றிணைன்னு சொல்றீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கப்பட்ட ஓபிஎஸ் ஒரு டீமா இருக்காரு, டிடிவி தினகரன் ஒரு டீமா இருக்காரு, இப்ப சசிகலா அவங்க ஒரு டீமா இருக்காங்க. விளக்கப்பட்டவர்களே ஒன்றா இல்லையே, அவங்களே தனித்தனியா தானே வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் தம்பி, நாங்க விளக்கப்பட்டவர் யாரு? எங்களை விளக்குறது யாரு? அதிகாரமே கிடையாது. சின்னம்மா அவங்க இப்பவும் கடக்கோடி தொண்டனுடைய பொதுச்செயல் அவங்கதான், கட்சியினுடைய பொதுச்செயல் அவங்கதான். பிரபு, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் எடுத்துக்கங்க. நீதிமன்றம் என்பது ஒரு இயக்கத்தை வழிநடத்த முடியாது. நீதிமன்றம் என்பது தீர்ப்பு சொல்லலாம்.
அத சாட்சி சம்பந்தத்தை வைத்து தீர்ப்பு சொல்லலாம். இது தொண்டர்களுடைய ஆதரவு எவ்வளவு இருக்குன்னு நீதிமன்றம் கணிக்க முடியாது. இது பேரியக்கம். இது தமிழகம் மட்டுமல்ல, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய மனநிலையை நீதியரசர் புரிவாரா? நீதியரசருக்கு தெரியுமா? தெரியாது. அதனாலதான் தீர்ப்பளித்தார்கள். தொடர்ச்சியாக 11 தோல்விக்கு கொடுத்தார்கள் பழனிசாமிக்கு. இதுதான் எங்களுடைய தீர்ப்புன்னு சொன்னாங்க. நீதிமன்றம் தீர்ப்பளித்தா மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சராக முடியுமா? மறுபடியும் எதிர்க்கட்சியாக முடியுமா? முடியாது. ஆகவே தொண்டர்கள் தீர்ப்பளித்திருக்காங்க. இதுதான் தீர்ப்பு. இது இயக்கம். இது நீதிமன்ற தீர்ப்பு செல்லாது, எங்கிட்ட செல்லாது. நீங்க சொல்றீங்க நீதிமன்ற தீர்ப்பு. நான் ஒரு கேள்வி முன் வச்சேன் சார். நீங்க வெளியே வந்துட்டீங்க. இப்போ ஓபிஎஸ் ஒரு தனி அணியா தான் எங்கிறாரு, டிடிவி ஒரு தனி அணியா. ஒரு விஷயம் பிரபு, நாங்க என்ன வெளியே வந்துட்டோம்? நாங்க தான் அதிமுக இருந்து அதிமுக வேட்டு தம்பி, அதிமுக வேட்டு கட்டி உட்காந்துருக்கேன் தம்பி. எங்களை யாரு வெளியே அனுப்புறதுக்கு எவனுக்கு தகுதி இருக்குன்னு கேட்கிறேன் நானு. சின்னம்மா தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர், ஓபிஎஸ் பொருளாளர், முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ், அவ்வளவுதான். கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அதுதான் தொடர்பு எண்ணோட்டம். அதுதான். இதுல குட்டை குழப்பறதுக்கு வேலையே இல்லை. குட்டையை குழப்பி இன்னும் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை அழிக்க நினைப்பவர்கள், அது மிகப்பெரிய தவறு. அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இது அதை தாண்டி நீங்க சொன்னீங்களா சார், இது வந்து ஒரு பக்கம் வந்து நீங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்ல வந்து சசிகலா அவர்களா நீங்க இந்த கேள்வி கேட்கும் போது, இது வந்து கொங்கு வேளாள கவுண்டர்கள், முக்குளத்தோர், அந்த மாதிரி சமூகம் சார்ந்து ஒரு கௌரவ பிரச்சனையா இது போயிட்டு இருக்கா? இல்ல, ஒரு விஷயம் நல்லா நீங்க பிரபு நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க ஜாதி ரீதியாக அரசியல் செய்வதாக இருந்தால் அன்று சீனியர்கள் யார், அன்றைய சீனியர்கள் யார்? திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள், OS மணியன் போன்றவர்கள், அல்லது தேர்தலை சந்திச்சுக்கலான்னு தினகரை போன்றவர்கள், திவாகரனை போன்றவர்கள் முதலமைச்சராக இருப்பாங்க. சின்னமாகும். அதான உண்மை. ஏன் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கணும்? நாங்க ஜாதி ரீதியா அரசியல் பண்ணணும்னா, ஜாதி ரீதியா அரசியல் பண்றது யாருன்னு நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. சின்னம்மா இது வரைக்கும் செய்யல. அப்படி ஜாதி ரீதியான அரசியல் அவங்க பண்ணல. பண்றதா எடப்பாடி பழனிசாமி இந்த முதலமைச்சர் நாட்கள்ல உட்காரவே முடியாது. இது ஒரு பேர் இயக்கம், இது வாரிசு இல்லாத இயக்கம், இது அனைவருக்கும் சொந்தமான இயக்கம். கடக்கோடி தொண்டன் கூட அரியணையில் அமரலாம். இது திமுக அல்ல, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதுக்குள்ள ஜாதியை கொண்டு வர்றது யாரு? ஜாதியை பேசவே கூடாதுதான் எங்களுடைய கொள்கை. ஏன்னா அதான் சொல்ல வரேன், ஒன்றே குலம் என்று பார்வோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். புரட்சி அண்ணா சொன்னது அந்த கொள்கையில் நாங்க பின்பற்றி வருகிறோம். எங்களுக்கு ஜாதி வேதம் கிடையாது. நீங்க ஊடகங்கள் வேணா திருச்சி போடலாம். அந்த ஜாதி யாருக்கு இருக்குன்னு நீங்க கணிப்பு போட்டு பாருங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கான்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்கிட்ட இல்ல. அது அப்படி எங்கிட்ட இருந்தா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருக்கவே முடியாது. மறைமுக பேச்சுவார்த்தை வந்து இணையத்துக்கு போயிட்டுன்னு சொல்றீங்க. அப்ப விரைவில் வந்து சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு அதுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாமா? திமுகவுக்கு எதிராக திமுகவுடைய தலைவர் கருணாநிதி மகன் திரு அழகிரி எதிராக வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு ஆதரவு பண்ணும் போது இவர்களெல்லாம் வளர்த்து விட்டது யாரு? எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் செய்தது யாரு? சின்னம்மா. ஓபிஎஸ் அவர்களை அறிமுகம் செய்தது சின்னம்மா. அதே மாதிரி SP வேலுமணி, தங்கமணி, அத்தனை மணிகளையும் அறிமுகம் செய்த சின்னம்மா. அவங்க ஒண்ணு சேர்ந்து பேசுறதுக்கு என்ன அச்சம்? எங்களுக்கு ஒரு வெக்கம் இல்ல, அச்சம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், திமுக பார்த்து எதிர்கொள்ள கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கத்தோட கூட்டணி. நான் ஒரே விஷயம் சொல்றேன் தம்பி, கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கும் செட் ஆகுமா? கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் செட் ஆகுமா? இவங்க எல்லாம் ஒரு அணியில பயணிக்கும் போது எங்க குடும்ப பிரச்சனை நாங்க முடிக்கிறதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் நான். எல்லாம் சரியாயிடும் தம்பி. தீய சக்தி திமுகவை வீழ்த்தும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தலுக்கு முன்பாகவே அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க நீங்க? கண்டிப்பா தம்பி. மறுபடியும் இந்த தீய சக்தி தமிழ்நாட்டை ஆனா தமிழ்நாடு அழிஞ்சு போயிடும் தம்பி. அது முடியாது. கண்டிப்பா அனைவரும் ஒருங்கிணைந்து வந்துருவோம். அண்ணன் எடப்பாடியும் உடன் இருப்பார், அது எந்த மாற்றம். அண்ணன் ஓபிஎஸும் உடன் இருப்பார், அண்ணன் தினகரன் உடன் இருப்பார். சின்னம்மா தலைமை ஏற்று கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி சார். நன்றி தம்பி, நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பர்ஃபெக்ட் ரவா. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ், கோயம்புத்தூர்.